ஏன்னா ரொம்ப 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 கீழ்த்தரமா ஒரு ஆறறிவு இல்லாத ஜீவன்கள் என்ன நினைக்கும் என்ன பேசணும் கூட தெரியல. அதில் நிறைய பிராணிகள் கூட மக்களுக்கு மனிதர்களுக்கு நன்றியோடையும் மகிழ்ச்சியை பகிர்ந்துக்கிற அளவுக்கு இருக்காங்க. ஆனால் பெரிய ரவுடி மாதிரி நான் வருவேன், தனியாக வருவேன், என்ன பண்ணுவேன், டேய் போடா வாடா, உனக்கு குடும்பம் இருக்கா, நீ ஆம்பளையா பொம்பளையா, இப்படிலாம் ஒரு மனிதன் பேசுவான்னா அவரை பற்றி நம்ம என்ன நினைக்கிறது? அவர் அளவுக்கு நம்ம பேச முடியாது. அவர் கேட்ட கேள்விகளை எல்லாம் அப்படியே அவரை திருப்பி கேட்கணும். அவர் கேட்டிருக்க பதில்கள், கேட்டிருக்க கருத்துக்கள் எல்லாம் காங்கிரஸ் கட்சி தலைவர்களுக்கும் பொருந்தும். அவர் பேசியிருக்கிறதெல்லாம் ப. சிதம்பரத்துக்கு பொருந்தும். அவர் பேசியிருக்கிறதெல்லாம் அந்த கட்சியோட அனைத்து தலைவர்களுக்கும் பொருந்தும்னு நம்ம சொல்ல வேண்டிய நிலைமையில தான் இருக்கோம். இந்த மாதிரி ஒரு மூன்றாம் தரமாக, ஒரு தெரு மூளையிலிருந்து மூன்றாம் தரமாக மனநிலை பாதிக்கப்பட்டவர்களைப் போல அவர் பேசியிருக்கிறார். இது அத்தனைக்கும் அப்படியே ஒரு வரிக்கு வரி அவர் இப்படி சொன்னார் அப்படி சொன்னாருங்கிற பதில் சொல்றதுக்கு நாங்கள் தயாரல்ல. எங்க தலைவருடைய தன்மானம் என்ன, உயரம் என்ன, ஆற்றல் என்ன, அறிவு என்ன? இன்றைக்கு தமிழகத்தில் வெளிச்சாமிலாம் வெறும் துக்கடா. தமிழகத்தில் அவரோடு நேருக்கு நேர் உட்கார்ந்து எந்த துறையாக இருந்தாலும், அது நிதி, நிர்வாகம், பொருளாதாரம், ஆன்மீகம், இந்த நாட்டினுடைய பூலோகவியல், உற்பத்தி, ஏற்றுமதி, இறக்குமதி, அத்தனை அறிவு சார்ந்த துறையாக இருந்தாலும் எங்கள் மாநில தலைவரோடு உட்கார்ந்து பேசுவதற்கு யாருக்கு தகுதி இருக்கிறது? அந்த கேள்வியை நான் முன்வைக்க விரும்புகிறேன். வெளிச்சாமிலாம் பகடைக்காய், அவருக்கு என்ன இருக்கு? ரிட்டையர்ட் ஆன காலத்தில் இருக்காரு. ஏதோ இப்படிலாம் உட்காந்து பேசியா, என்ன வேணாலும் திட்டியா அப்படின்னு யாராவது சொல்லி அங்க திட்டிட்டு இருப்பாங்க. இந்த பிரச்சனை ஏன் வந்தது? அன்பு சகோதரர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய மறைவிற்கு எங்கள் தலைவர் அவர் உடல் அடக்கம் செய்யப்படுகிற அன்று அவர் இலங்கைக்கு சென்றிருந்த காரணத்தினால் தமிழ் மக்களுக்காகவே இயக்கம் நடத்திய ஐயா சம்பந்தம் அவர்களுடைய இறுதிச் சடங்கு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டியிருந்த காரணத்தினால் அங்கே சென்றிருந்தார். உடல் அடக்கத்திற்கு முதல் நாள் சென்று விட்டார். மதியம் செயற்குழு முடிந்தவுடன் மீண்டும் அவர் வருகிற பொழுது அடக்கம் நிறைவு பெற்றுவிட்டது. சரி, இல்லத்திற்கு சென்று நேரில் அவரது குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்து விட்டு வரலாம் என்று அங்கே போனார். ஆறுதல் தெரிவித்து விட்டு வந்த பிறகு வெளியில நிருபர்கள் கேட்கிறார்கள். பல்வேறு கேள்விகளுக்கு பதில் சொல்கிறார். எங்கள் கட்சியினுடைய இப்போதைய திட்டம் அன்பு சகோதரர் ஆம்ஸ்ட்ராங் அவருடைய மறைவிற்கு உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிக்க வேண்டும். அதற்கு சிபிஐ விசாரணை வேண்டும். அந்த கட்சியினுடைய அகில இந்திய தலைவர் மாயாவதி அவர்கள் கேட்டுக்கொண்டதை நாங்களும் வரவேற்கிறோம். அடுத்து எங்க கட்சியிலிருந்து என்ன திட்டம் வைத்திருக்கிறோம்? மாண்புமிகு மத்திய அமைச்சர் டாக்டர் எல் முருகன் அவர்கள் தலைமையில் இங்க இருக்கிற துணைத் தலைவர் அண்ணன் விபி துரைசாமி, பொதுச் செயலாளர்கள் பொன்பால கணபதி, சகோதரி கார்த்தியாயினி, முன்னாள் எம்பி குழந்தைவேலு, அவரும் பகுஜன் ஜமாத் கட்சியில் இருந்து வந்தவர், இவர்கள் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து போய் பட்டியல் சமுதாயத்தினருக்கான அந்த அலுவலகத்தில், ஆணையத்தில் இந்த கொலை சம்பவத்திற்கு உண்மை குற்றவாளிகளை கண்டறிய வேண்டும் என்று பாஜகவின் சார்பில், தமிழக பாஜகவின் சார்பில் மனு கொடுக்கப்பட்டது. தேசிய மனித உரிமை ஆணையத்திலே மனு கொடுக்கப்பட்டது. அப்ப எங்க தலைவர் சொன்ன அன்றைக்கே இவங்க எல்லாம் கிளம்பிட்டாங்க. ஆம்ஸ்ட்ராங் அவருடைய வீட்டுக்கு செல்வதற்கு முன்பாகவே திட்டமிட்டு விட்டு அவர் சென்ற காரணத்தினால்தான் அடுத்த நாள் காலையிலே அங்கே உட்கார்ந்து மத்திய அமைச்சர் முருகன் அவர்கள் அங்கே பத்திரிகையாளரை சந்தித்து இந்த விஷயத்தை அகில இந்திய அளவிலே டெல்லியிலே ஒரு செய்தியாளர்கள் சந்திப்பும் நடத்தினார். அந்த விவரங்களையும் எங்கள் தலைவர் சொன்னார். சிபிஐ விசாரணை ஏன் வேண்டும்? உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிக்க வேண்டும். ஒரு டிராமா போல இருக்கிறது. தமிழகத்திலே சமீபத்திலே ஒரு கொலை சம்பவம் நடக்கிறது, கொலை முயற்சி சம்பவம் நடக்கிறது. நடந்த முடிந்த ஒரு சில மணி நேரங்களில் ஏதாவது ஒரு அலுவலகத்திலோ
காவல்துறை அலுவலகத்திலோ காவல் நிலையத்திலோ சென்று அல்லது நீதிமன்றத்துக்கோ சென்று ஆஜராவது ஒரு வாடிக்கையாகிவிட்டது. முதல்ல பாத்தீங்கன்னா ஒரு தனிப்படைகள் தேடுவாங்க, இந்த பக்கம் தேடுவாங்க, சிசிடிவி வாட்ச் பண்றோம், அது பண்றோம், நாங்க நெருங்கிட்டோம், இந்த ஊர்ல இருக்கிறது. இப்ப எல்லாம் ரொம்ப ஈஸியா சில மணி நேரங்கள்ல நாங்க தாங்க வெட்டினோம், நான் இப்படி வெட்டினேன், நான் அப்படி வெட்டினேன்னு ஆட்டோமேட்டிக்கா சொல்ற அளவுக்கு இது ரெடிமேட் நாடகமா ஆயிடுச்சா? இந்த மாதிரி ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவருக்கு இந்த நிலைமையா அப்படின்னு தான் தலைவர் சொல்லி பேட்டி கொடுத்தாரு. அந்த பேட்டியில கேட்கப்பட்ட கேள்வி, உங்க கட்சியில இருக்கிறவருக்கும் ஒரு ரவுடிக்கும் இந்த கொலைக்கு சம்பந்தம் இருக்குன்னு ஒருத்தர் கேள்வி கேட்கிறாரு. ஏன் அப்படி கேட்டாரு? செல்வ பெருந்தகை இப்படி சொல்லியிருக்கிறாரு. அப்ப செல்வ பெருந்தகைக்கு யார் யார் ரவுடி யார் ரவுடின்னு தெரியும் போல தெரியுது தமிழ்நாட்டில். ஏன்னா முன்னாள் ரவுடி லிஸ்ட்ல இருந்தவர், அவர் இன்னைக்கு ரவுடின்னு சொல்லல, முன்னாள் ரவுடி லிஸ்ட்ல இருந்தவர், அதனால அவருக்கு தெரியும் போல தெரியுது. எங்க கட்சியில் அப்படி யாரும் இல்லை, எந்த பொறுப்புல இல்லை, பதவியில இல்லை. இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், எந்த பதவியில இல்லை அப்படின்னு எங்க தலைவர் சொன்னதுக்கு அப்புறம் அவர் பட்டியல் வெளியிடுறாரு. அப்ப அந்த பட்டியலும் அவருக்கு தான் தெரியுது, மற்றவங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. உடனே பட்டியல் சமுதாய தலைவர் என்ற அடிப்படையில் நம்ம எந்த அவருடைய சமூகத்தை பற்றி எங்க கட்சியில பட்டியல் சமுதாய தலைவர்கள் எண்ணற்ற தலைவர்கள் இருக்கிறாங்க. தமிழகத்தினுடைய பிரதிநிதியாக பாரத பிரதமர் தமிழகத்திற்கு ஒரு இடம் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அவர் கூட ஒரு பட்டியல் சமுதாயத்தினுடைய தலைவர் டாக்டர் எல் முருகன் அவர்களுக்கு தான் மாண்புமிகு அமைச்சர் பதவியை மத்திய அமைச்சரவையில் கொடுத்து பாரத பிரதமர் அழகு பார்த்திருக்காங்க. முதல்ல செல்வ பெருந்தகை புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அதிகமான தலைவர்கள் இங்கே இருக்கிறார்கள். எங்கள் கட்சியில பட்டியல் அணி மிக சிறப்பாக செயல்படுகிற ஒரு அணி என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். பல்வேறு பகுதிகளில் இன்றைக்கு இருக்கிற நாடாளுமன்ற தேர்தலில் கூட பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்த 2 தலைவர்கள் நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி சார்பா 3-4 தலைவர்கள் போட்டியிட்டார்கள். கார்த்தியாயன் அவர்கள், பாலகணபதி அவர்கள், டாக்டர் முருகன் அவர்கள், நாகப்பட்டினம் ரமேஷ் அவர்கள் உட்பட 4 தலைவர்கள் பட்டியல் சமுதாயத்தின் சார்பாக கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டாங்க. சும்மா மக்களை, பட்டியல் சமுதாய மக்களை அப்பாவித்தனமாக வாக்கு வங்கிக்காக பயன்படுத்துகிற இந்த காங்கிரஸ் கட்சி, திமுக போன்ற கட்சிகள் இப்படி ஒரு புது புது பொருளியை பொய்யை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப உங்க கட்சியில ரவுடி இருக்காரு, அந்த ரவுடிக்கு இந்த கொலைக்கு சம்பந்தம் இருக்குன்னு ஒரு அபாண்டமான பொய்யான பிரச்சாரத்தை செல்வ பெருந்தகை சொன்ன காரணத்தினால் அந்த ரவுடி எங்களுக்கு தெரியல, முன்னாள் ரவுடி அவருக்கு தெரியும்னு சொல்றதுல எங்க சமூகம் இருக்கிறது? இப்படி திட்டமிட்டு அவர் ஒரு பக்கம் பிரச்சாரம், எங்கேயுமே எந்தவித ஆர்ப்பாட்டம் இல்லைன்னு சத்தியமூர்த்தி பவன்ல உட்காந்து எல்லாரையும் கூப்பிட்டு மிரட்டி, நீங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க, நீங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க, நீங்க போராட்டம் பண்ணுங்கன்னு அங்கங்க தூது அனுப்பிட்டு இருக்காங்க. அவருடைய வரலாறு எல்லாருக்குமே தெரியும். அது என்ன வரலாறாக இருந்தாலும் இன்னைக்கு சட்டமன்றத்தில் அவர் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர், கட்சிக்கு மாநில தலைவர். முதல்ல அண்ணன் புரட்சி பாரதத்தில் இருந்தாங்க, அப்புறம் புதிய தமிழகம் வந்தாங்க, அப்புறம் விடுதலை சிறுத்தைகள் வந்தாங்க, அப்புறம் பகுஜன் சமாஜுக்கு வந்தாங்க, இப்ப காங்கிரஸ்க்கு வந்தாங்க. திருவாளர் சிதம்பரம் அழைச்சிட்டு கட்சியில பொறுப்பு வாங்கி கொடுத்தார். அவருடைய அரசியல் வரலாறு வேறு. ஆனால் முன்னாள் வழக்குகள், அவர் மீது போடப்பட்ட வழக்கு, குண்டாஸ் போடப்பட்ட வழக்கு, சிபிஐ தொடர்ந்த வழக்கு, எல்லா வழக்கும் இருந்துச்சு இல்லையா? அவர் ரவுடி லிஸ்ட்ல இருந்தாரா இல்லையாங்கிற கேள்வி மக்களுக்கு தெரியும், காவல்துறைக்கு தெரியும், தமிழக அரசுக்கும் தெரியும். இதுக்கு அரசியல் ரீதியா பதில் பேச வேண்டிய நீங்க வைத்தறிச்சல் எப்படி வெளிக்காட்டுறாங்கன்னா, இந்த அண்ணாமலை எந்த அளவிற்கு இந்த தமிழகத்தினுடைய மக்கள் விரோத அரசியல்வாதிகளுக்கு எந்த அளவிற்கு இந்த அண்ணாமலைங்கிற பெயர் அவர்களை மிரட்டிக் கொண்டிருக்கிறது என்பதற்கு அடையாளம் தான் இன்றைக்கு இந்த மாதிரி துக்கடா பேர் வழிகள்லாம் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. எங்க வேணாலும் வருவேன், அங்க வேணாலும் எல்லாருமே சொல்லலாம். இங்க இருக்க ரங்கநாயில போய் சொல்றேன், சத்தியமூர்த்தி போன என்ன பண்ணிடுவாங்க? எல்லாம் திட்டம் போட்டு வளைச்சு AK-47 வச்சு சுடுவாங்களா? சும்மா முன்னாடி மைக்கில் வச்சுட்டு பிரஸுக்கு முன்னாடி என்ன வேணாலும் பேசலாம் பேசிட்டு இருக்காங்க. அவர் பேசி இருக்கிறதெல்லாம் எந்த அளவுக்கு அநாகரிகமான, கீழ்த்தரமான, மட்டமான, மனநிலை சரியாக இருக்கிற மனிதன் பேசக்கூடாத வார்த்தையெல்லாம் அவர் பேசியிருக்கிறாரு. இது கடுமையா கண்டிக்கிறோம். இது ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம், மிரட்டி நாங்க பணியை வைப்போம். பாஜக அந்த சலசலப்புக்கெல்லாம் இங்க தயாரா இல்ல. இங்க யாரும் உடனே கை காலெல்லாம் வச்சு பேசுறாரு, ஒன்னொன்றுக்கும் முடிச்சு போட்டு பேசுறாரு.
அவரே முதல்ல காங்கிரஸ் கட்சிக்கு சமீபத்தில் போனவர் தான். அவர் காங்கிரஸ் கட்சியில் இல்லாத நேரத்தில் இந்த காங்கிரஸ் கட்சியை எந்த அளவுக்கு கேவலமா பேசியிருக்காருங்கிறத நீங்க பழைய வீடியோ அறிக்கையெல்லாம் போய் பார்க்கலாம். பெரியார் எந்த அளவுக்கு கேவலமா பேசியிருக்காங்கிறத நீங்க முந்தி போய் பார்க்கலாம். திமுக நார் நாரா கிழிச்சிருக்கிறதெல்லாம் முன்னாடி போய் பார்க்கலாம். அது வேற. ஆனா இன்னைக்கு ஒரு தனி நபரை மட்டும், எங்க மாநில தலைவரை மட்டும் நீங்க எல்லாம் குற்றம் பண்ணி பேசுவீங்க. ஜெயக்குமார் வேதாளம் பாரு, ஒவ்வொரு இந்த வேதாளம் இங்க விட்டு அங்க போயிடுச்சும் பாரு, ஆளாளுக்கு ஒன்று பேசலாம். தலைவர் இன்னைக்கு சொன்ன மாதிரி ஐயா வீரன் அழகுமுத்தன் சிலைக்கு மாலை அணிவித்து வந்தபோது பேசின மாதிரி எல்லா பேயையும் விரட்டுவோம். பேய் நிறைய வந்துருச்சு, பேய் நிறைய வந்துருச்சு. ஒரு தனி மனிதன், ஒரு இளைஞன், அவரை தனி நபரா நீங்க நினைச்சு பேசாதீங்க. நீங்க அவரை பேச பேச திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு தமிழக மக்களிடம் கிடைக்கிற ஓட்டு ஒவ்வொன்றும் குறையும். ஏன் மாநிலத்துறை அண்ணாமலை அவர்கள் ஒவ்வொருடைய குடும்பத்திலும் ஒரு உறுப்பினராக மாறி இருக்கார். பெண்கள் சகோதரிகள் மனசுல இடம் பிடிச்சிருக்காரு, இளைஞர்கள் மனசுல இடம் பிடிச்சிருக்காரு. அவர் வைக்கக்கூடிய வாதங்களுக்கு பதில் சொல்ல திராணியற்ற நீங்கள், அவர் கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்ல திராணியற்ற நீங்கள், இன்றைக்கு ஏதோ ஒரு பிரச்சனைக்கு ஏதோ ஒன்றை முடிச்சு போட்டு தனிநபர் தாக்குதல் இறங்கி இருக்கிறது. மிக மிக கேவலமான அரசியல். இப்படிதான் பேசணுமா? எல்லாரும் பேசணும்னா ஒருத்தருக்கு ஒரு சாதாரண மனிதருக்கு மனித உணர்வு இருந்தா அப்படிலாம் பேச மாட்டாங்க. மனித உணர்வே இல்லாத இப்படிப்பட்ட ஆட்களுக்கு நம்மளும் அதே மாதிரி தகுந்த பதில சொல்லி சொல்லி மாறி மாறி பேசிட்டு இருந்தா மக்கள் சிரிப்பாங்க. அவங்கள பார்த்து சிரிக்கட்டும், அவங்கள பார்த்து சிரிக்கட்டும். ஒரு ஓய்வு பெற வேண்டிய மனிதர் இன்றைக்கு மைக்கு முன்னாடி உட்கார்ந்து இப்படி பேசினதுக்காக நான் இங்க வரல. இவங்க செய்யற ஆர்ப்பாட்டத்துக்கு பதில் ஆர்ப்பாட்டம் பாஜக உடனே செய்யும். திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இதுவரைக்கும் ஏறத்தாழ 18 ஆர்ப்பாட்டங்கள் நடத்தியிருக்கோம். வட்ட வாரி ஆர்ப்பாட்டம் நடத்தினது பாஜக மட்டும்தான். சென்னையை நீங்க பார்த்திருப்பீங்க, தமிழ்நாடு பூரா எல்லா மாநகராட்சியிலையும் டிவிஷன் வைஸ் ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கோம். பால் விலை உயர்வுக்கு, மின் கட்டணம் உயர்வுக்கு ஆர்ப்பாட்டத்துக்கு ஒன்றும் யாரும் பயந்துட்டு இல்ல. எல்லாருக்கும் நம்மளும் 4 உருவ பொம்மையை அரிக்கிறது தெரியும். அவங்க மேல சட்டம் என்ன நடவடிக்கை எடுக்குதோ அதை திமுக அரசு எங்க மேல எடுக்கட்டும். ஆனா இங்க இந்த பரபட்சம் இருக்கு. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போராட்டம் பண்ணா எல்லாரையும் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு போலீஸ் அதிகாரிகள் மேடையில் நின்று மைக்ல பேச விடுறாங்க. ஆனா பாஜக ஆர்ப்பாட்டம் பண்ணா 10 பேரா வர வர அரெஸ்ட் பண்ணி மண்டபத்துக்கு கூட்டு போறாங்க. அனுமதி கொடுக்கறது இல்ல. கேட்டா அவங்களுக்கும் அனுமதி மறுக்கிறோம்பாங்க. ஆனா அனுமதி மறுத்தாலும் அவங்களுக்கு எல்லா வசதியும் பண்ணி மேடையில எல்லாரையும் பேச வைப்பாங்க. இது திமுகவுடைய பாரபட்சமான வேலைகள். அந்த மாதிரி காங்கிரஸ் அராஜகம் பண்ணி மக்கள்கிட்ட பொய்யான பிம்பத்தை, பட்டியல் சமுதாய தலைவர் என்ற ஒரு அடையாளத்தை காட்டி மக்களை ஏமாற்ற நினைப்பது மிகப்பெரிய குற்றம். சமதர்மத்தை கடைபிடிக்காத காங்கிரஸ் கட்சி, சமூக நீதியை கடைபிடிக்காத திமுக, இவங்க 2 பேரும் சேர்ந்து பட்டியல் சமுதாய மக்களை ஏமாத்தாதீங்க. பட்டியல் சமுதாய மக்களுக்கு இந்திய வரலாற்றிலேயே அதிகமான மத்திய மந்திரி சபையில் இடம் கொடுத்திருப்பது இந்திய வரலாற்றிலே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான். இன்றைக்கு இந்திய ஜனாதிபதியாக ஒரு பழங்குடியின அம்மா அவர்களை இன்றைக்கு ஜனாதிபதி ஆக்கி அழகு பார்ப்பது, அதற்காக ஜனாதிபதி ஆக்கவில்லை. அவருடைய நேர்மை சிந்தனை, அந்த வாய்ப்பு அந்த மக்களுக்கும் போய் சேரட்டும். ஆனால் பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சிக்கு பிறகு இந்த திமுக, சமத்துவம் சமூக நீதி பேசுகிற திமுகவோட இருக்கிற காங்கிரஸ் ஒரு சரியான இலாக்காவை அவர் எப்படி கொடுத்தாரோ, பொதுத்துறை, போலீஸ் துறை, அறநிலையத்துறை, இவற்றையெல்லாம் தியாகி ஐயா கக்கன் அவர்களுக்கும் பரமேஸ்வரன் அவர்களுக்கும் கொடுத்து சமநிதியை உருவாக்கிய காமராஜர் எங்கே? சமநீதி பேசி பேசி மேடையிலே மட்டும் முழங்கிய திமுக, காங்கிரஸ் போன்ற ஒட்டு கட்சிகள் இப்பொழுது அந்த சமுதாயத்தின் பெயரை சொல்லி அரசியல் லாபம் காண நினைப்பது மிகப்பெரிய தவறு. தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இது தொடரக்கூடாது என்று நினைக்கிறோம். இது தொடர்வதை நாங்கள் விரும்பவில்லை. ஏன்னா நீங்க ஒரு
ஒரு சாதாரண பிராணி. நம்ம ஊர்ல வழக்கமான ஒரு பழமொழி சொல்லுவாங்க, மேல பார்த்து அந்த பிராணி கத்துதுன்னா அதுக்காக நம்மளும் கத்த முடியாது. நம்மள ஒரு அசுத்தத்தை பார்த்தா ஒதுங்கிதான் போவோம். அதான் நல்ல மனிதனுக்கு அடையாளம். 6 அறிவு உள்ள மனிதனுக்கு ஒரு அசுத்தம் சாக்கடை பேசுகிறது என்று சொன்னால் அது சாக்கடையோடு போகட்டும் என்று நினைக்கிறோம். பதில் பேசக்கூடாது என்பதற்காக இல்லை. அவரை விட 100 மடங்கு 1000 மடங்கு பேசக்கூடிய தமிழர்கள் தான் நீங்க இருக்காங்க. வேடிக்கை பார்த்துட்டு போற ஆளு கிடையாது. எல்லாமே தமிழ்நாட்டில் தான் இருக்கும். பச்சை தமிழர்கள் தான் நாங்களும் பேசுவோம். எல்லாரும் பேசலாம், உங்ககிட்ட இருக்கவங்களும் பேசலாம். எல்லாரும் பின்னாடி ஒரு அடையாளம் இருக்கு. இந்த தேசத்தை ஆளுகிற கட்சி இருக்கு எங்களுக்கு. நீங்க உங்களை சொன்னது குற்றம் என்று நினைத்தால் அதுக்கு தகுந்த விளக்கத்தை சொல்லணும், தகுந்த விளக்கத்தை கேள்வியா கேட்கலாம். ஆனால் நீங்கள் ஒரு ரவுடி லிஸ்ட் தயார் பண்றீங்க. அது எப்படிங்க எங்க கட்சியில் இருக்க ரவுடிகள் எங்களுக்கே தெரியல, உங்களுக்கு எப்படிங்க ரவுடி பட்டியல் தயாரிக்கிறீங்க? அப்ப அதாங்க சந்தேகமா இருக்கு. அப்ப யார் ரவுடி, யார் நல்லவங்க, யார் கெட்டவங்க, யார் பிக் பாக்கெட், யார் செயின் அக்கிறவங்க உங்களுக்கு தெரியுமா? எங்களுக்கு தெரியலங்க. யாராவது குற்றம் பண்ணா உடனே கட்சி விட்டு நீக்கும். யாருன்னு 42 லட்சம் உறுப்பினர்கள் இருக்காங்க. எங்க இருக்காங்க, யார் இருக்காங்க, யாருக்கு தெரியும்? எனவே காங்கிரஸ் கட்சி சத்தியமூர்த்தி பவன்ல உட்காந்துக்கிட்டு வந்து பார், வடிவேல் படத்துல சொன்ன மாதிரி அங்க வர்றேன் இங்க வர்றேன் அது வர்றேன் மாதிரி சும்மா பேசலாம். இதெல்லாம் மைக்கு முன்னாடி மேடையில பேசுற மாதிரி ஒரு வீராவேசம் மாதிரி இந்த மைக்கு முன்னாடி உட்கார்ந்து அவர் கத்தி இருக்கிறாரு. கத்துறவங்க கத்திட்டே இருக்கட்டும். எங்களுக்கு 2026 இலக்கு, அதை நோக்கி நாங்கள் பயணிக்கிறோம். எங்கள் தலைமை கடமை உணர்ச்சியோடு எங்களை செயல்பட சொல்கிறது. எங்கள் தலைவர் படித்த பண்பாளர். எங்க படிச்ச, உண்மையா படிச்சியா, எப்படி படிச்ச? உனக்கு வைத்தறிச்சலா இருக்கா? படிக்காதவங்களை எல்லாம் நீ தலைவரா வச்சு வேடிக்கை பார்க்க நினைக்கிறியா? காமராஜர் அமர்ந்த இடத்துல இன்றைக்கு எல்லோரையும் அமர வச்சு வேடிக்கை பார்க்கிற வைத்தறிச்சல்ல வேலுச்சாமி பேசியிருக்கிறார். அவருக்கு பிடிக்கல, மனசுல பிடிக்காம தான் அதெல்லாம் பேசுறார். திருச்சி வேலுச்சாமி மட்டும் யார் பேசினாலும் ஜனநாயக கடமையிலிருந்து நெறி தவழாது நெறி பிறளாது செயல்படுகிற தமிழக பாஜக கடமை உணர்ச்சியோடு செயல்படும். எங்கள் தலைவர் தனிப்பட்ட தலைவர் அல்ல. அது எத்தனை ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, முன்னாள் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, திமுகவின் அடிமையாக இருக்கிற காங்கிரஸ் கட்சியாக இருந்தாலும் சரி, அவருக்கு பேசினால் மற்றவர்கள் வேடிக்கை பார்த்துட்டே இருக்க மாட்டாங்க. பதிலுக்கு பதில் பேசுவோம். இதான் அரசியலா அப்படிங்கறத மக்கள் முடிவு பண்ணட்டும். ஆனா மக்களுக்கு நிச்சயமாக இது பிடிக்காது. பண்பாடு மிக்கவர்கள் தமிழர்கள், ஒழுக்கம் நிறைந்தவர்கள் தமிழர்கள், குடும்ப உணர்வோடு பாசத்தோடு வாழக்கூடியவர்கள் தமிழர்கள், கலாச்சார பண்பாடு மிக்கவர்கள் தமிழர்கள். அந்த பண்பாடு கலாச்சாரத்தை தூக்கி எரிந்து தரந்தாழ்ந்து பேசுகிறவர்களை பற்றி மக்கள் பார்த்துக் கொள்வார்கள் என்ற நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். திமுக முதனாலே காங்கிரஸ் மோதிர மாதிரி தானே, ரெண்டும் ஒண்ணு தானே, ஒன்னா தானே இருக்காங்க. எல்லாம் காமராஜர் ஆட்சி தான் ஸ்டாலின் ஆட்சின்னு சொல்ற அளவுக்கு இன்னைக்கு காங்கிரஸ் கரைஞ்சு போச்சு சார். காமராஜர் சொன்னார், திமுக அதிமுகவை ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள்னு பெருந்தலைவர் சொன்னதான் இங்க சொன்னேன். ஆனால் ஆளும் காமராஜர் ஸ்டாலின் அவர்கள் போஸ்ட் ஓட்டுறாங்க. நாளைக்கு வாழும் காமராஜர்னு காங்கிரஸ் போஸ்ட் ஓட்டுவாங்க. இதே செல்வ பெருந்தகை சொன்னதுக்கு ஈவி.கே. செல்வங்கன் பல்ட்டி அடிச்சு அதெல்லாம் கிடையாது, தேர்தலுக்கு முன்னாடி இப்படி பேசுறீங்களா, இப்ப அப்படி பேசுறீங்க. அடுத்த நாள் செல்வ பெருந்தகை காமராஜர் ஆட்சி ஒண்ணுதான், ஸ்டாலின் ஆட்சி ஒண்ணுதான், அதுல வேறுபாடே கிடையாதுன்னு எல்லாம் அட்டவணை போட்டு பார்த்த மாதிரி சொன்னாரு. 16 அணைகள் கட்டியவர் எங்க, தடுப்பணை கட்ட தடுமாறுற திமுக எங்க? நான் செத்தாலும் பரவாயில்ல மது கொண்டு வர மாட்டேன் மக்களுக்கு அப்படின்னு அவர் உரிமையோட இந்த மக்கள் மேல பாசம் வச்சவர் எங்க? 45,600 கோடி வருஷம் புடுங்குறமே இந்த திமுக ஆட்சி எங்க? ஓடி நின்றல் ஆரம்ப பள்ளி, வேகமா போனா உயர்நிலை பள்ளின்னு 13,000 பள்ளிக்கூடங்கள் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தாரு. இவங்க எத்தனை டாஸ்மாக் கடை டெட்ரா பேக்ல வைக்கலாமா, விளையாட்டு அரங்கத்தில் வைக்கலாமா, கல்யாண மண்டபத்தில் வைக்கலாமான்னு திட்டம் போடுற கள்ளச்சாராயத்தை விற்கிற வேடிக்கை பார்க்கிற திமுக எங்க? 9 அமைச்சர்களை வச்சுட்டு பொற்கால ஆட்சி தந்த அவர் எங்க? எல்லா அமைச்சர் மேலையும் ஊழல் குற்றச்சாட்டு, எப்ப ஜெயிலுக்கு போவாங்கன்னு தெரியல. இந்த ஆட்சி எங்க? 2 ஆட்சி ஒண்ணுன்னு சொல்ற காங்கிரஸ் உண்மையான காங்கிரஸ்? அது இந்திரா காங்கிரஸ், இது காமராஜர் காங்கிரஸ் இல்ல.